ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 லைஃப் கவர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் மந்த்லி பே அவுட்ஸுமே சப்ளிமெண்டல் இன்கம் நீட்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாக. அண்ட் உங்கள் சேவிங்ஸை டாப் அப் ஃபீச்சர் மூலியமாக இன்னும் நீங்கள் பூஸ்ட் கூட பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரக்சர் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் கிடையாது. அண்ட் உங்கள் வெல்த் வந்து மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் மூலியமாக க்ரோ பண்ணுறதுக்காக 22 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு உங்கள் ஆக்சஸ் தராங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் பே பண்ண ப்ரீமியம் ரிசீவ் பண்ண பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே உண்டு அந்தந்த டேக்ஸ் லாஸ் படி. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் பெனிஃபிட்ன்றது அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே அன்ஃபார்ச்சுனேட் அவங்க டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ லீகல் ஹேர் இல்லை நாமினிக்கு கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். இதில் 2 பிளான் ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ க்ரோத் ப்ளஸ் ஆப்ஷன், ப்ரொடெக்ட் ப்ளஸ் ஆப்ஷன் கீழே நீங்கள் பார்க்குற இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே அந்த டைம் ஆஃப் டெத் அப்போ இல்லை அந்த டேட் ஆஃப் டெத் அப்போ எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ அதுதான் டெத் பெனிஃபிட்டாக நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனுக்குமே சேம் தான். பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு ஃபண்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பாலிசியில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கிற ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 22 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் 50 ஃபண்ட், இந்தியா க்ரோத் ஃபண்ட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், வேல்யூ என்ஹான்சர் ஃபண்ட், மல்டி கேப் க்ரோத் ஃபண்ட், ப்ளூ சிப் ஃபண்ட், மேக்ஸிமைசர் வி ஃபண்ட், மேக்ஸிமைஸ் இந்தியா ஃபண்ட், மல்டி கேப் பேலன்ஸ் ஃபண்ட், ஆக்டிவ் அசட் அலோகேஷன் பேலன்ஸ் ஃபண்ட், செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், இன்கம் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், சஸ்டைனபிள் ஈக்விட்டி ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், mid cap hybrid growth fund, constant maturity fund, mid cap index fund, mid cap 150 momentum 50 index fund, multi cap 50:25:25 index fund, mid small cap 400 index fund. இந்த எல்லா ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அசட் அலோகேஷனுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. லைக் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ், டெப், மணி மார்க்கெட் அண்ட் கேஷ் அண்ட் ஒவ்வொரு ஃபண்டுமே டிஃபர் ஆகுது. அண்ட் இந்த எல்லா ஃபண்டுமே ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியோ கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, லோ டு ஹை அப்படின்ட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுமே உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து உங்கள் மணியை வந்து எந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தேவையான ப்ரொப்போர்ஷனில் உங்கள் சாய்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஃபண்ட்ஸ்க்கு மிடில் நீங்கள் ஸ்விட்சும் பண்ணிக்கலாம் ஸ்விட்ச் ஆப்ஷன் மூலியமாக. ஸோ இந்த ஃபிக்ஸட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் உண்டு. அண்ட் உங்களோட மணியை வந்து மார்க்கெட் அன்சர்டனிட்டி மூலியமாக நீங்கள் வந்து எதாவது சேவ் பண்ணணும் அவங்க சேவிங்ஸ் அப்படின்னா உங்கள் சேவிங்ஸை ஒரு பார்ட் இல்லை மொத்த சேவிங்ஸ் 1 or more டெப்ட் இல்லை ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். இல்லை அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ரெகுலராக இந்த மாதிரி ஒரு ஈக்விட்டி இல்லை டெப்ட் ஃபண்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் ப்ரீமியம் ரீடைரக்ஷன், அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து அலோட். டார்கெட் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் சூஸ் பண்ணுற அசட் அலோகேஷன் உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் அது உங்கள் பாலிசிட்டை முழுக்கவே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரீமியமை நீங்கள் 2 ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து அலோகேட் பண்ணலாம் உங்கள் ப்ரொப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ எவ்ரி குவார்ட்டர் வந்து அவங்க ரீபேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் அசட் அலோகேஷன் அதே மாதிரி மெயின்டைன் ஆகி இருக்கிறதுக்காக. தேர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி 2. இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் சேவிங்ஸ் வந்து இனிஷியலி 2 மல்டி கேப் க்ரோத் ஃபண்டில் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒன்று ஈக்விட்டி ஓரியன்டாக இருக்கும், இன்னொன்று இன்கம் ஃபண்ட் டெப்ட் ஓரியன்டாக இருக்கும். 75:25 ப்ரொபோர்ஷனில் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் அலோகேஷன் சப்சீக்வெண்ட்லி மார்க்கெட் மூமெண்ட்ஸ்க்கு பொறுத்த மாதிரி ஆல்டரும் ஆகும். அண்ட் அவங்க வந்து ஏதாவது ட்ரிகர் எவெண்ட் அப்போ வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஃபண்ட் ரீபேலன்ஸும் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து உங்கள் பாலிசி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே உங்கள் சேவிங்ஸ் வந்து 2 ஃபண்ட்ஸ்க்கு இது மாதிரி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மல்டி கேப் க்ரோத் ஃபண்ட் அண்ட் இன்கம் ஃபண்ட் எதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா உங்கள் ஏஜ் வச்சு தான். ஸோ உங்கள் ஏஜ் பேண்ட் வேற ஒரு ஏஜ் பேண்ட்க்கு மூவ் ஆகும்போது உங்கள் ஃபண்டுமே அந்த ஏஜ்க்கு பேஸ் பண்ணி அவங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ், ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்க்கு 0.70% சார்ஜ் பண்ணுறாங்க.
அண்ட் மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 1.35% சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட்க்கு 0.50% சார்ஜ் பண்ணுறாங்க. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மந்த்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ். இது உங்கள் ஆனுவல் ப்ரீமியம் வந்து அதோட 0.25% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. லிமிடெட் பே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சிங்கிள் ப்ரீமியம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட 0.03% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மொட்டாலிட்டி சார்ஜ்ன்றது உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறது. இது உங்கள் ஏஜ், ஜெண்டர், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க சம் அஷ்யூர்ட் இதை பேஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த சார்ஜஸும் எவ்ரி மந்த் தான் உங்களோட யூனிட்ஸை ரிடீம் பண்ணி அவங்க சம்மட் ரிஸ்க் பேஸ் பண்ணி ரிடீம் பண்ணி தான் இதை சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ். இது 5th பாலிசி இயர்லேருந்து கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இயரில் டிஸ்கண்டினியூ பண்ணாலுமே, எந்த இயரில் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்களோ அண்ட் அவங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியம் அமௌண்ட் பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிசியில் மல்டிபிள் சார்ஜஸ் இருக்குது. அந்த உங்கள் ப்ரீமியம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மல்டிபிள் சார்ஜஸும் டிடக்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பிரின்சிபல் அமௌண்ட்டே ரொம்ப லெஸ் ஆகிடுது. ஓவரால் இன்டர்ன் அந்த ஓவர் டைம் என்ன ஆகும்னா உங்களோட ரிட்டர்ன்ஸுமே கம்மியாக தான் வரும். மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸை விட கம்பேர் பண்ணால் இதில் வந்து அதிக சார்ஜஸ் தான் இருக்குது. ஏன்னா மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலி லோ சார்ஜஸ் இருக்கும் அண்ட் இன்னும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் அதிக டிரான்ஸ்பரன்சி காட்டுவாங்க. பட் இதில் அந்த மாதிரி இல்லாததும் ஒரு பெரிய ட்ராபேக் தான். நெக்ஸ்ட் இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ஸ்ட்ரக்சர்டு பே அவுட்டாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணலாம். அதுவும் வந்து மெச்சூரிட்டி ஆகியும் 5 years வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணால் டாப் அப் ப்ரீமியம் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்ஷல் வித்ட்ராவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாக நீங்கள் ஒரு ரெகுலர் அமௌண்ட்டை ஃபிக்ஸட் அமௌண்ட்டோ இல்லை உங்களோட ஃபண்ட் வேல்யூட பர்சன்டேஜை ரெகுலராக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட்டையும் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் எந்த விதமான ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் கிடையாது. உங்கள் என்டையர் ப்ரீமியமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நிறைய லாக்இன் பீரியட் இருக்குது. லைக் 5 yearsக்கு லாக்இன் பீரியட் தந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சரண்டர் பார்ஷல் வித்ட்ராவலுக்குலாம் கொஞ்சம் இது ட்ராபேக்காக இருக்கும். அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் எதுவும் கிடையாது. அண்ட் இதில் கொடுத்துருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 22 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலுமே பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அந்தளவுக்கு டிஸ்டிங்டிவாக இல்லை. அண்ட் ப்ளஸ் நிறைய இதுக்கு வந்து ஓவர்லாப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகுது. இதுவுமே ஒரு ட்ராபேக் தான். அண்ட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நிறைய மல்டிபிள் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஓவர் டைம் உங்கள் ரிட்டர்ன்ஸை தான் இது பாதிக்கும். அண்ட் ஃபண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 870 இல்லை 75க்கு தான் வந்து ஆக்சசபிளாகவே கொடுக்குறாங்க உங்கள் பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கு பேஸ் பண்ணி. ஸோ இதுவுமே ஒரு எக்ஸ்டெண்டட் பாலிசி டேர்மில் தான் போய் நிற்குது. இது எல்லாமே ஒரு ட்ராபேக் தான். நீங்கள் இதை கம்ப்ளீட்லி கேர்ஃபுல்லி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இப்போ நம்ம அனலைசிஸ் பார்ட்க்கு போகலாம். அனலைசிஸ் என்ன பண்ண போகிறோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இதில் வர ரிட்டர்ன்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 45-year-old மேல் வந்து இந்த பாலிசியில் 15 lakh சம் அஷ்யூர்டோட இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,50,000, பாலிசி டேர்ம் 30 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 15 years. இந்த எக்ஸாம்பிளில் 2 அஸ்யூம் ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 4%, 8%. இந்த 4 8% வந்து இவ்வளோதான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் மினிமம்னு கிடையாது, கேரண்டீடும் கிடையாது. ஜஸ்ட் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்க 2 ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அவங்க பாலிசி ப்ராஷரில் சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம அந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்து இதில் வந்து IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபண்ட் வேல்யூவோட ஆக்சுவல் ஃபண்ட் வேல்யூ எதில் டிபெண்ட் பண்ணணும்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். ஏன்னா இது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். சப்போஸ் நீங்கள் எல்லா ப்ரீமியமே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களோட ஃபண்ட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4%ல் உங்கள் ஃபண்ட் வேல்யூ 36.20 lakhs வருதுன்னா ICICI ப்ரூ பிளாட்டினம் பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் மூலியமாக IRR கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.07% வருது. 2.07%ன்றது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லலாம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்காமல் பேங்க்கில் வச்சுருந்தாலே இந்த லெவல் தான் நம்மளுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும்னு சொல்லலாம். ஸோ எந்த விதமான ஒரு எசென்ஷியல் வேல்யூ அடிஷன் இது கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, இது ஒரு worst கேஸ் சினாரியோ. பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்ட் வேல்யூ 91.25 lakhs கொடுக்குது, IRR 6.13%. இதுவுமே ஒரு பேங்க் FDயை விட கம்மியான ரிட்டர்ன் தான் சொல்லலாம். அண்ட் பேங்க் FDயில் உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் இருக்கும், இதில் கேரண்டீடும் கிடையாது. ஸோ அப்படின்னா இதை விட கம்மியாக போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட லோவாக கொடுக்குது. ஆனால் இது ஒரு ரிஸ்க் நம்ம எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்ட் இல்லையா, ஒரு பாலிசி இல்லையா. நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதே லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் தான்.
பட் இதில் வந்துட்டு ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கரெக்டாக இல்லை. ஸோ ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்பஸ் இது டிஃபீட் பண்ணிடுது. ஏன்னா வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் தேவை. பட் இது அது கொடுக்காததுனால கான்சிக்வெண்ட்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலிசி நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இதை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்னொரு டிசைரபிள் அவுட்கம் கிடைக்குதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சம் அஷ்யூர்ட் 15 lakhs, ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 32,700 rupees தான். 25-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆனுவல் ப்ரீமியம் ஐசிஐசியில் நம்ம கட்டினது வருஷத்துக்கு 1,50,000. இதில் 32,700 கட்டுறதுனால வருஷம் நம்மளுக்கு 1,17,300 rupees சேவ் ஆகுது. இதை தான் நம்ம வந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஹையர் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐசிஐசியில் பார்த்தீங்கன்னா 15 years ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் தராங்க. இதில் 10-year பேமெண்ட் பீரியட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 years இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம். தென் ஃபாலோயிங் 5 years ஃபுல் ப்ரீமியம் அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி ஈக்விட்டி ப்ரிஃபர் பண்ணுவீங்க. லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈக்விட்டிக்கு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் சேவிங் டூல்ஸ் தான். ரெண்டுத்துலேயுமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ அது பேஸ் பண்ணி நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறதுனால இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப், டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ்ன்னு 2 காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பிபிஎஃபோட சினாரியோவில் பார்த்தீங்கன்னா அதோட மெச்சூரிட்டி வேல்யூ உங்களுக்கு 30 years எண்டில் 94.65 lakhs வருது. ஸோ இதோட ஐஆர்ஆர் 6.29% உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பிபிஎஃப் வந்து ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். அதாவது இந்த ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளானோட ரிட்டர்ன்ஸே பொட்டன்ஷியல் அவுட் பர்ஃபார்ம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தே. சரி, இஎல்எஸ்எஸோட காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணோமே அதோட என்ன ஈல்டு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கார்பஸ் 30 years கழிச்சு 2.80 crores கொடுத்துருக்கு. இதில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணாலுமே போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 2.47 crore வருது. இதில் உங்களுக்கு போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆரே 10.50% வருது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் உங்களுக்கு 2 கீ அட்வான்டேஜ் இருக்குது ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளானோட கம்பேர் பண்ணும்போது. ஒன்று ஹையர் ரிட்டர்ன், ஆல்ஃபா ஜென்ரேஷன் அண்ட் லிக்விடிட்டி ஃப்ரீலி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பேரிசன் வச்சு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இன்னும் நல்லாவே உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனலைசிஸ் பண்ணதுலேருந்து தெரிஞ்சது என்னென்னா ஒரு மார்க்கெட் லிங்க் பிளானாக இருந்தாலுமே இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இதில் வர சம் அஷ்யூர்டுமே இன்அடிக்வேட்டாக இருக்கிறதுனால அந்த லோ ரிட்டர்னோட காம்பினேஷன், ஒரு லேக் ஆஃப் லிக்விடிட்டி, இன்சஃபிஷியன்ட் கவரேஜ், இது எல்லாமே வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளான் ஒரு அன்சூட்டபிள் சாய்ஸாக தான் எடுத்து காட்டுது. அண்ட் இந்த பாலிசியில் அதிக ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்னவாக இருக்கும்னா நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் அஃபோர்டபுள் லைஃப் கவர் உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் மிச்சம் வர காசு கண்டிப்பாக நீங்கள் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். இது இன்னொரு எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லாங் டேர்மில் இருக்கும் கம்பேர் டு ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் பிளான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ரோச்சை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.